இன்றைக்கு இந்த 16% இடஒதுக்கீடு மட்டும் அன்றைக்கு நமக்கு கிடைத்திருந்தால் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு எத்தனை டாக்டர்கள், எத்தனை இன்ஜினியர், எத்தனை ஐஏஎஸ் அதிகாரி, எத்தனை ஐபிஎஸ் அதிகாரி, இந்த சமுதாயம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறி இருப்போம், பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக நாம் முன்னேறிக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவர்கள் கலைஞர்கள் என்ன நினைத்தார் என்றால், இந்த சமுதாயம் காலங்காலமாக ஆடு மாடு மேய்த்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும், விவசாய தொழில் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும், இவர்களுக்கு கல்வி அறிவு வரக்கூடாது, கல்வி அறிவு வேலையில் முன்னேறி பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டால் அரசியல் அதிகாரம் கேட்பார்கள், இவர்களை இப்படியே ஓட்டு போடுகின்ற ஜாதியாக தான் வைத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நம்மை வைத்திருந்தார். அதன் பிறகு பார்த்தால் அதிமுக ஆட்சி காலம். அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நமது வரலாறு தொடங்கியது. எப்படி நம்மை ஆண்டவர்கள் அந்த ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியில் இருந்த வன்னியர்களுக்கெல்லாம் இல்லாத சிந்தனை, இத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் இல்லாத சிந்தனை, இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கி தர வேண்டும் என்று அந்த சிந்தனை யாருக்கு வந்தது என்று பார்த்தால் நமது டாக்டர் ஐயார்களுக்கு தான் வந்ததை தவிர வேற எவனுக்கும் வரவில்லை. இதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு எத்தனையோ வன்னிய சங்க தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பான், இவனுக்கெல்லாம் அந்த சிந்தனை வரவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக கொடி பிடித்தோம், கோஷம் போட்டோம், காங்கிரஸ்காரர்களுக்கு எல்லா கட்சிக்கும் கொடி பிடித்தோம், இவர்களுக்கெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கி தர வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை. நாம் கோஷம் போட்டோம், இந்திரா காந்தியை வாழ்க என்றோம், ராஜீவ் காந்தியை வாழ்க என்றோம், காமராஜரை வாழ்க என்றோம், அண்ணாவை வாழ்க என்றோம், கலைஞரை வாழ்க என்றோம், எம்ஜிஆரை வாழ்க என்றோம், ஜெயலலிதாவை வாழ்க என்றோம். வாழ்க வாழ்க என்று வாய்